குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து 12th சாப்டரில் லெசன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ், அதாவது ஷார்ட்டாக வந்து எஸ்கியூஎல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ போன கிளாஸில் வந்து ஆர்டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ்ஸை பற்றி பார்த்தோம். இதில் வந்து எஸ்கியூஎல்ங்கிறது வந்து ஒரு கொரி லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த லெசன்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் அப்படின்னா என்னென்னா, இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். அதை தான் ஷார்ட்டாக வந்து எஸ்கியூஎல்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டேபிளில் வந்து லாங்குவேஜ் டு ஆக்சஸ் அண்ட் மெனிப்புலேட் டேட்டாபேஸ், அதாவது ஒரு எப்படி நம்ம டேட்டாபேஸ் முன்ன கிளாஸில் பார்த்ததில் ஒரு டேட்டாபேஸை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணும் அப்புறம் மேனிப்புலேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த எஸ்கியூஎலோட மெயின் திங். ஒரு யூசர் வந்து எப்படி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுவார், ரெட்ரீவ் பண்ணுவார், ஆல்டர் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம அவங்க யூசர்ஸ் இப்போ நான் இருக்கேன்னா, நான் எப்படி ஒரு டேபிள்ஸில் இருக்க ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன், அதை எப்படி மாடிஃபை பண்ண போகிறேன், அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேங்கிறது தான் இந்த ஆர்டிபிஎம்எஸோட மெயின் திங். இதில் வந்து எஸ்கியூஎல்ல மெயினாக வந்து ஆர்டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல்ங்கிறத வந்து எஸ்கியூஎல்னு இல்லை, அதை வந்து ஷார்ட்டாக எப்படி இருந்துச்சுன்னா SECQEL 1970 தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் தான் இதை வந்து எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லி 2008 தான் இதை என்ன பண்ணாங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ எஸ்கியூஎலோட வெர்ஷன்ஸ் வந்து 2008. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் எஸ்கியூஎல் இன் டிபிஎம்எஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த ரிலேஷனல் ஆர்டிபிஎம்எஸோட பேக்கேஜ் தான் இந்த சாஃப்ட்வேர் நிறையா. எதுனா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆரக்கல் இங்கே கொடுத்துருக்காங்க, MySQL, MS SQL சர்வர், IBM DB2 அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ். ஸோ இது எல்லாமே என்னென்னா நம்ம ஆர்டிபிஎம்எஸோட பேக்கேஜ் தான் இப்போ நம்ம படிக்க போகிறது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து அந்த எஸ்கியூஎலோட ஒரு ரோல் மாடல். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டேட்டாபேஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ். டேட்டாபேஸுங்கிறது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ். ஒரு டேபிள்ஸை நம்மள உள்ளே வந்து நம்ம ரோஸ் காலம்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ்னால் உங்களுக்கு நிறைய ரோஸ் இருக்கும், நிறைய காலம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மெயின் திங்க் வந்து இதில் நிறைய இந்த லெசன்ஸில் வந்து அடிக்கடி ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்து க்ரியேட், ரீடு, அப்டேட், டெலீட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா CRUD. அதனால் C ஃபார் க்ரியேட், ரீடு, U ஃபார் அப்டேட், D ஃபார் டெலீட். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வந்து இந்த யூஸ் பண்ணிகிட்ருப்போம் டேட்டாபேஸில். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நார்மலாக டேபிள்னால் என்ன சொல்லுவோம்னா, டேபிள் வந்து ஒரு ரோ இருக்கும், காலம் இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் வந்து டேபிள் அந்த காலத்தை வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன். டேபிள்ஸை வந்து காலத்தை வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய கொடுத்துருங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்டோட நம்பர் கொடுக்கலாம், அட்மிஷன் நம்பர் கொடுத்துருப்போம், ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஏஜு, கிளாஸு, பிளேஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டேட்டாபேஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். இந்த டேபிளில் என்ன இருக்கும்னா ரோஸ் காலம்ஸ் இருக்கும். காலம்ஸை ஃபீல்டுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டோட டேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். இப்போ வந்து எஸ்கியூஎலோட ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு 7 எஸ்கியூஎல் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், DDL. தென் நெக்ஸ்ட் வந்து DML, டேட்டா மெனிப்புலேஷன் லாங்குவேஜ். இதை பற்றி ஒவ்வொன்றா வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அடுத்தது எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். அடுத்தது வியூ டெஃபினிஷன், ஆத்தரைசேஷன், இன்டெகிரிட்டி, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். ஸோ இது மாதிரி 7 வந்து ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் என்ன பண்ணுவோம்னா, இதில் வந்து மெயின் திங் வந்து
டெலிட்டிங் ரிலேஷன்ஸ். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா டெலிட்டிங் ரிலேஷன், கிரியேட்டிங் இண்டெக்ஸஸ் அண்ட் மாடிஃபையிங் ரிலேஷன். ஸோ இப்போ இதில் வந்து டேட்டா டெஃபினிஷன்ஸ்னால் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை வந்து மாடிஃபை பண்ணுறோம். மாடிஃபை பண்ணது வேணான்னு சொல்லிட்டோம்னா டெலிட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிடிஎல் லாங்குவேஜ். நீங்கள் ஷார்ட்டாக டிடிஎல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒன் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். டிஎம்எல்ல பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் திங், ஆனால் இதில் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸில் வந்து இன்சர்ட்டு, டெலிட்டு, மாடிஃபை, டுப்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுவும் இந்த டிஎம்எல்ல யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து எம்படரில் வந்து எஸ்கியூஎல்ஸில் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த எம்படரில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வியூ டெஃபினிஷன் அப்படின்னா இதில் நேம்லேயே இருக்குது, நம்ம டேபிள்ஸை வியூ பண்ணி பார்ப்போம். ஆத்தரைசேஷன் அப்படின்னா அதாவது நம்ம வந்து ரைட்ஸ் கொடுக்குது, அத்தாரிட்டி எப்படி நம்ம கொடுப்போம், அது கரெக்டான ரைட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அத்தாரிட்டி கொடுப்போம். ஸோ ரைட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு வந்து ஆத்தரைசேஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்டெகிரேட்டிங்னா செக்கிங் யூஸிங் கண்டிஷன், நம்ம கண்டிஷனை வந்து செக் பண்ணுறதுக்கு தான் இன்டெகிரிட்டி. அடுத்தது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னாவே மீனிங் என்னென்னா இதில் வந்து ஃபைல் டிரான்சாக்ஷன் ஆகும். மெயின் திங்கே டிரான்சாக்ஷன்னாவே ஃபைல் டிரான்சாக்ஷன் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மெயினோட ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். தென் க்ரியேட்டிங் டேட்டா பேஸ். இப்போ எப்படி நம்ம ஒரு டேட்டா பேஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து எப்படி கொடுக்கணும்னா ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதோ அதோட ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் டேட்டா பேஸ், அப்புறம் வந்து டேட்டா பேஸ் நேம் கொடுக்க போகிறோம். அடுத்தது இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து க்ரியேட் டேட்டாபேஸ் நான் வந்து டேட்டாபேஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறேன்னா அப்போ STDUDன்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். இப்போ நம்ம முன்னாடியே உங்களுக்கு DDL, DML, DCL இந்த மாதிரி ஒரு 3 ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அந்த 5 கேட்டகரிஸ் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு DML இருக்குது, அடுத்தது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், செகண்ட் ஒன் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், தேர்ட் ஒன் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், தென் ஃபோர்த் ஒன் TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், தென் DQL டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ ஒன்றொன்றத்தை பற்றியும் உள்ள என்ன அந்த ஒவ்வொரு டிஎம்எல்ல என்ன யூஸ் பண்ண போகிறோம், கொரீஸ். இப்போ வந்து கொரீஸ் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பைத்தான் ப்ராக்டிக்கல் புக்கில் பார்த்தீங்கன்னா 5 ப்ரோக்ராம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக பைத்தான் ப்ரோக்ராம் இருக்கும். 6th ஒன்னில் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் எப்படி மிஸ் நாங்கள் ரெக்கார்டில் எழுதுறதுன்னு கேட்பீங்க. அதில் கொரீஸ் ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. கொரீஸ் ஷார்ட்டாக தான் இருக்கும், டேபிள்ஸ் வந்து பெருசாக வரும். ஸோ அப்போ என்ன சொல்லியிருப்பேன், இந்த கொரீஸை ரைட் சைடு எழுதுங்க இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ உங்கள் ரெக்கார்டு எழுதுகிறப்ப அது கிளியராக புரியும். ஸோ அந்த மாதிரி இதில் தான் ஒவ்வொன்றையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஒன். இதில் பார்த்திங்கன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் என்ன மெயின் திங்னா க்ரியேட், மாடிஃபை, ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த டேட்டாபேஸ். இதில் வந்து நான் ஒரு டேபிள்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன், அந்த டேபிள்ஸை மாடிஃபை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் DDLல நான் பார்க்க போகிறது. அதோட ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் டேட்டா டிவிஷன். ஸோ இதில் வந்து என்ன டைப் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். அடுத்தது அதோட நேம்லாம் யூனிக்கி நேமில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் டேட்டா டைப் இருக்கணும். ஸோ ஃபோர்த்து வந்து சைஸ் ஆஃப் டேட்டா ஐட்டம். டேட்டா ஐட்டம் சைஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோம். அப்படி இப்போ நேம் கொடுத்தோம்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகம் கொடுப்போம். இதே ஸ்டாண்டர்ட்னால் ஒரு சைஸ் வந்து 3-4 கொடுத்தாவே போதும். அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து ப்ரைவசி லாக்ஸ். ஸோ ப்ரிவெண்டிங் டேட்டா என்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து தனியாக ப்ரைவசி வாங்கியிருக்கணும், நம்மளுக்கு அந்த இதை ஒர்க் பண்ணுறதுக்கு தனியாக உரிமை வாங்கியிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் இந்த DDLல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன கொரீஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் இப்போ மெயின் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் என்னென்ன கொரீஸ் வந்து க்ரியேட், அல்டர், ட்ராப்பு, ட்ரங்கேட். இப்போ உங்களுக்கு டெஃபினேஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக எல்லா DDL, DML எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண லாஸ்ட்டாக தான் DL என்னென்ன கொரீஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், ஷார்ட்டாக வந்து DDLனா
என்னென்ன கொரிஸ் யூஸ் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கணும். க்ரியேட், அல்டர், ட்ராப்பு, ட்ரங்கேட். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிக்கணும். அடுத்து டிஎம்எல் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உள்ள டெஃபினிஷன் நீங்களாக எழுதுனா கொரிஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களாக எழுதிடலாம். இந்த கொரிஸ்லாம் புரியுங்கிறது அந்த பைத்தான் ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணுறப்ப இந்த எஸ்கியூஎல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேனுவல்லே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ப்ரோக்ராம் வந்து பைத்தானில் இருக்கும், அடுத்தது 5 ப்ரோக்ராம் எஸ்கியூஎல் இருக்கும். எனக்கு எஸ்கியூஎல் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சா எஸ்கியூஎல் ப்ரோக்ராமில் கூட நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டேட்டா மனுப்புலேஷன் லாங்குவேஜ். இது வந்து செகண்ட் ஒன். இந்த டேட்டா மனுப்புலேஷன் லாங்குவேஜில் என்னென்ன நம்ம பண்ண போகிறோம்னா இதில் வந்து ஆடிங் ரெக்கார்ட், ரிமூவிங், மாடிஃபையிங் சேம் வரும். அதில் க்ரியேட் கொடுத்துருப்போம், இதில் அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஆடிங் இன்சர்ட் கொடுத்துருப்போம். அதில் வந்து ரிமூவிங் டெலிட் சேம் வரும். மாடிஃபைங் இங்கே கொடுத்துருப்போம். அதில் வந்து அல்டர் சேம் மீனிங் தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கிலீஷ் வேர்ட்ஸே. ஸோ அதனால் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒன்று பற்றி நம்ம பார்க்க போகலாம். அடுத்தது இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன பண்ண அதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்த மாதிரி இதில் வந்து நியூ இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணுறப்ப நியூ இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ரெட்ரிவல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னது, நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸை வந்து திரும்பி ரெட்ரிவல் பண்ணலாம். அடுத்தது டெலிஷன் இன்ஃபர்மேஷன், நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணுவோம். மாடிஃபிகேஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னாலும் இந்த டேட்டா பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டேட்டா மேனிப்புலேஷன்ஸோட ஒரு 4 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த டிஎம்எல் வந்து 2 டைப்ஸாக உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ப்ரொசீஜரல் டிஎம்எல், நெக்ஸ்ட்டு ஒன் நான் ப்ரொசீஜரல் டிஎம்எல். ப்ரொசீஜர் ஒன்று, நான் ப்ரொசீஜரில் ஒன்று. ப்ரொசீஜரில் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து கொடுக்குற டேட்டாஸையும் அதை வந்து எப்படி நம்ம வந்து திரும்ப பெற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த நான் ப்ரொசீஜரல் டிஎம்எல்ல பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ப்ரொசீஜரில் பார்த்திங்கன்னா டேட்டாவும் வேணும், இன்ஸ்ட்ரக்ஷனும் வேணும். ஆனால் நான் ப்ரொசீஜரில் வந்து டேட்டா இருந்தால் மட்டும் போதும், இன்ஃபர்மேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3 இருக்கும். அதில் வந்து டிடிஎல்ல 4 கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 3 கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா இன்சர்ட், அப்டேட், டெலீட். இன்சர்ட்னா இன்சர்ட் டேட், உங்கள் நேம்லேயே இன்சர்ட்னு தெரியும். அப்டேட்னா அப்டேட் டேட்டா இன் த டேபிள். ஸோ இது ஃபுல்லாகவே டேட்டா பேஸ்க்குள்ள டேபிள்ஸை தான் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறோம், எப்படி அப்டேட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோங்கிற மீனிங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்க போகிறது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது வந்து தேர்டு டைப். ஸோ இப்போ டிசிஎல் ஷார்ட்டாக இதை சொல்லுவாங்க, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். உங்களுக்கு நேம்லேயே இருக்குது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணும், டேட்டாஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கும். மெயின் திங்கே இது வந்து டேட்டா கண்ட்ரோலிங். ஸோ இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா 2 கமெண்ட், கிராண்ட்டு, ரிவோக். கிராண்ட்னா என்ன சொல்லுவோம், நம்ம லீவ் லெட்டர் எழுதப்போ கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 days அப்படின்னுக்கும். அப்போ என்னென்ன கிராண்ட்னா பெர்மிஷன், நம்ம வந்து ஒரு யூசர்ஸ் அல்லது மோர் தென் யூசர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும். இதில் ரிவோக் அப்படின்னா என்னென்னா ஃபுல்லாக அந்த ஒரு ஃபுல்லாக அந்த ஒர்க்கையே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிவோக்குங்கிறது வந்து கிராண்ட் ஸ்டேட்மெண்ட். கிராண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்குது. இது வந்து 1 or more யூசர்ஸ்க்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்குக்கு பர்மிஷன் கொடுக்குது. இது ரிவோக்குங்கிறது வந்து எல்லாம் அந்த ஒர்க்கை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு இந்த கிராண்ட்டுக்கு பர்மிஷன் தர்றதா ரிவோக். தென் இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அப்படின்னா இதில் வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜில் வந்து 3 கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். கமிட்னா என்னென்னா நம்ம கொடுக்குற டிரான்சாக்ஷன் வந்து பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணும் டேட்டாபேஸில். ரோல் பேக் வந்து இதில் வந்து ரீஸ்டோர்ஸ், அதாவது முன்னாடி செஞ்ச ஒர்க்குக்கு மட்டும் நிலவரைக்கு மட்டும்தான் இது என்ன பண்ணுமா பெர்மனண்ட் கொடுக்கும். அப்புறம் இது வந்து ரீஸ்டோர் பண்ணாதான் இது செட் ஆகும். அடுத்து சேவ் பாயிண்ட்டுங்கிறது வந்து நம்ம வந்து ரோல் வந்து தற்காலிகமாக நம்ம சேமித்து வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. டெம்ப்ரவரிலி தான் இங்கே மீனிங் வந்திருக்கு. ஸோ அது டெம்ப்ரவரியில் மட்டும்தான் சேவ் பண்ணுறதுக்கு இந்த சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணுறது. ஏன்னா கமிட் வந்து டேட்டாபேஸ் பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகும். ரோல் பேக் வந்து நம்ம வந்து முன்னாடி அந்த ஒர்க்கு செய்கிற வரைக்கும் மட்டும்
இது வந்து இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் இந்த ரீஸ்டோர் உதவுது. ஆனால் சேவ் பாயிண்ட் அப்படி கிடையாது, அதை முடிகிற வரைக்குமே டெம்பரவரியாக சேவ் பண்ணிக்கலாம். தென் ஃபோர்த் ஒன் வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் தான் ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் வந்து டேட்டா கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிறோம். ஃபிஃப்த் ஒனில் டேட்டா கொரி லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொரீஸ் ஆர் ரிட்ரைவிங் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஒரே ஒரு கமாண்ட் செலக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இப்போ இதோட டேட்டா டைப்பும் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸ் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு டேட்டா டைப் ஆல்ரெடி உங்களுக்கு சி ப்ரோக்ராம் எழுதுகிறப்பயே நிறைய டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கேரக்டர், வேர்கேர், டெசிமல், நியூமரிக், இன்ட்டு, ஸ்மால் இன்ட்டு, ஃப்ளோட்டு, ரியல், டபுள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப நம்ம கேரக்டர்னால் நேம் கொடுக்குறப்ப கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். வேர்கேர்னால் நம்பரும் இருக்கணும், கேரக்டர் இருக்கணும். டெசிமல்ஸ்னால் நம்பர்ஸ் ஒன், நியூமரிக்னாலும் நம்பர்ஸ், இன்டீஜர்னால் இன்டீஜர் டைப்ஸு, ஸ்மால் இன்ட்டுனா இன்டீஜரோட ஸ்மால் இன்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு டேட்டா டைப் தெரியும், அதோட டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது SQL கமாண்ட்ஸோட அண்டு their ஃபங்க்ஷன். SQL கமாண்ட்ஸில் இப்போ பார்த்தோம்னா கீவேர்ட்ஸு, கமாண்ட்ஸு, கிளாஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீவேர்ட்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். கமாண்ட்ஸுங்கிறது வந்து யூசர்ஸ் வந்து என்ன டேட்டா பேஸ்க்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டை என்ன ஒரு பண்ணணும்னு சொல்லாத நம்ம வந்து நான் இப்போ உங்களுக்கு மனுஷங்கள்கிட்ட பேசுகிறப்ப இதை பண்ணு அதை பண்ணு நான் ஆர்டராக சொல்லிடுவோம். பட் ஆனால் அது கம்ப்யூட்டருக்கு புரியாது. அவங்களுக்கு என்ன கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி நம்ம வேர்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறது தான் மீனிங் கமாண்ட். தென் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் கீவேர்டும் இருக்கணும், ஆர்கியூமெண்ட்டும் இருக்கணும். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற கீவேர்ட்ஸும் இருக்கணும். அடுத்தது இதில் கொடுக்குற ஆர்கியூமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் மாதிரியும் நீங்கள் செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளாஸஸ். நெக்ஸ்ட் ஒன் இந்த DDL கமெண்ட்ஸும் இப்போ வந்து ஒரு கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை சின்டாக்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தபோது DDL கமாண்ட் பார்த்திங்கன்னா DDL கமாண்டில் ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னா அதோட சின்டாக்ஸ் இது மெயின் வந்து நீங்கள் பார்க்குற போகிறப்ப சின்டாக்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கிரியேட் டேபிள், டேபிள் நேம். கிரியேட் டேபிள்ங்கிறது காமன் எல்லாத்துக்கும் எழுதணும். அப்புறம் டேபிள் நேம் நீங்கள் என்ன கொடுக்குறவோ அது பக்கத்தில் எழுதிட்டு நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு காலம் தான் 5 காலம் ஃபில் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேபிள் வந்து க்ரியேட் பண்ணேன்னா ஸ்டூடெண்ட்டோட நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கணும், நேமு, ஏஜ், கிளாஸ் இருக்கும். அப்போ நம்பர் கொடுக்குறப்ப நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ சின்டாக்ஸுங்கிறப்ப டேபிள் நேம், காலம் நேம் இப்போ ஸ்டூடெண்ட்டோட நம்பர் கொடுத்தோன்னா அதோட டேட்டா டைப்பு, சைஸு, நம்பர்னால் என்ன டைப்பு கொடுப்போமோ அது. அடுத்தது இன்னொரு காலம், 2 காலம், அதோட டேட்டா டைப்பு, சைஸ். இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் கொடுக்கலாம். இங்கே எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். அதே சின்டாக்ஸோட கிரியேட் டேபிளோட நேம் நான் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் அட்மிஷன் நம்பரும் கொடுக்குறேன், காலம் நேமு. அட்மிஷன் நம்பரோட டேட்டா டைப் இன்டீஜர். அதுக்கு வந்து சைஸ் நான் கொடுக்கல. அட்மிஷன் நம்பர் வந்து நான் ஒரு 10 சைஸ் வரைக்கும் கொடுக்குறேன். அடுத்து நேமுன்னு கொடுத்தேன்னா கேரக்டர், நேம் வந்து கேரக்டராக தான் இருக்கும், அதுக்குள்ளே எவ்வளோ கொடுக்கலான்னா 20. அடுத்தது ஜெண்டர், அதோட டேட்டா டைப் கேரக்டர் 1. அடுத்தது ஏஜ் கொடுத்துட்டு அதோட டேட்டா டைப் இன்டீஜர். அடுத்தது பிளேஸ், அதோட கேரக்டர் 10. பிளேஸ்னால் வந்து அதோட ஊர் பேர் வந்து 10 வர்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது காலம் கன்ஸ்ட்ரைன், டேபிள் கன்ஸ்ட்ரைன்ஸ். காலம் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் காலத்தை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்குது பர்டிகுலர் இண்டிவிஜுவல் காலம். டேபிள் கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து குரூப் ஆஃப் 1 or more காலம்ஸ். அதான் நம்ம என்ன சொல்லிடுறோம், டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் சொல்லுவோம். அடுத்தது இதே போல் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைமரி நல் கீ யூஸ் பண்ணுறப்ப எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா போதும், இது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னா கன்ஸ்ட்ரைன் என்ஷூர் டேட்டாபேஸ் இன்டெகிரிட்டி. ஒரு வந்து டேட்டா பேஸ்க்கு வந்து ஷியூரிட்டி கொடுக்கறது தான் இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ். இதில் 3 டைப்ஸ் வந்து 4 டைப்ஸ், யூனிக், பிரைமரி கீ, டிஃபால்ட், செக். ஸோ இது 4மே வந்து கன்ஸ்ட்ரைன்ஸோட டைப்ஸ்.
ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிக்கி கன்ஸ்டன்ட்ஸ்னால் இதில் நேம்லே இருக்குது. யூனிக்கியில் வந்து நோ 2 rows have சேம் வேல்யூஸ். அதில் வந்து 2 rows வந்து சேம் வேல்யூவாக இருக்காது. அப்போ இப்போ என்ன பண்ணும், யூனிக்கி இருக்கிறப்ப அட்மிஷன் நம்பர் ஆஃப் டேபிள். இப்போ அட்மிஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் அட்மிஷன் நம்பர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து யூனிக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நாட் நல் இங்கே தான் யூஸ் பண்ணுறோம். நாட் நல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, அந்த அட்மிஷன்ஸ் நம்பருங்கிறப்ப யூனிக்கி கன்ஸ்டன்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்னென்னா, நாட் நல் அப்படிங்கிறப்ப அது வந்து அட்மிஷன் நம்பர் இன்டிஜர் கொடுக்குறோம்னா அட்மிஷன் நம்பர் எல்லாத்துக்குமே சேமாக இருக்காது. இப்போ ஒரு ஸ்கூலில் நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் படிச்சுட்டு வெளியே போனாலும் சரி, நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் சரி, 2020 அட்மிஷன் நம்பர் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் நேம் தான் கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. அடுத்தது ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின். இதில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி கீ வந்து இங்கே வந்து நல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, நாட் நல் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் வந்து அட்மிஷன் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுறோம். அட்மிஷன் நம்பர் இருக்கிறப்ப நாட் நல் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின். டிஃபால்ட்னால் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் என்னென்ன ஃபீல்டு இப்போ வந்து நீங்கள் கொடுக்குறப்ப டீட்டெயில்ஸ் டேபிள் க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் ஏஜ் உள்ளே வந்து என்ட்ரி பண்ணுறப்ப அட்மிஷன் நம்பர் கொடுப்பீங்க, நேம் கொடுப்பீங்க, ஜெண்டர் கொடுப்பீங்க, ஏஜ். சப்போஸ் ஏஜ் நீ கொடுக்காமல் விட்டுட்டேன், அதுவாக டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவோம் 17 எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் செட் பண்ணியிருக்கிறது வந்து நீங்கள் வேல்யூஸ் உள்ளே கொடுக்கலனா நீங்கள் காமனாக எவ்வளோ டிஃபால்ட் ஈக்குவல் டு 17 கொடுத்துறது வந்து காமனாக எடுத்துக்கும். அப்போ எல்லாரோட ஏஜும் டிஃபால்ட்டாக 17 காமிக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட்டு வந்து செக் கன்ஸ்ட்ரெயின். செக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா இதில் வந்து செட் ஏ லிமிட் வேல்யூ பிளேஸ்டு ஃபார் ஏ ஃபீல்டு. அதாவது ஒரு வேல்யூஸ் வந்து லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. செட் ஏ லிமிட் வேல்யூ பிளேஸ்டு ஃபார் ஏ ஃபீல்டு. ஸோ எப்படின்னா, இப்போ நான் வந்து இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா செக் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 19. ஸோ அப்போ என்னென்னா 19க்கு கீழே அவங்களோட ஏஜ் இன்டீஜரில் வந்து 19க்குள்ளே இதை வந்து நம்ம எடுத்துக்குவோம். செக் பண்ணி பார்க்கும், உங்களுக்கு கொடுக்குற நம்ம ஏஜ் வந்து 19க்குள்ளே கொடுக்குறோமா. ஸோ அப்போ தான் என்ன பண்ணும், ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்கள் 19க்கு மேலே கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதை தான் செக் பண்ணுற கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின். டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் நம்ம டேபிளில் காமனாக என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா, அட்மிஷன் நம்பர், ஃபஸ்ட்டு நேமு, லாஸ்ட்டு நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ், இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். க்ரியேட் டேபிள், டேபிளோட நேம் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டோம்னா அதில் அட்மிஷன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், நாட் நல். ஏன்னா வந்து யூனிக்கியாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட் நேமு, அதில் வந்து ஃபஸ்ட்டு நேம் கொடுக்குற ஒரு சிலர்ஸ் வந்து 2 நேம்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் நேமுக்கு வந்து 20 கேரக்டர் வர மாதிரி. செகண்ட் நேமு இது வந்து நம்ம கூகுளில் வந்து ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறப்பலாம் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது ஜெண்டர், ஒன்று மேல்னால் M1 கொடுப்போம், ஃபீமேல்னால் 1. ஸோ அதனால தான் கேரக்டர் 1. ஏஜ் வந்து இன்டீஜரில் கொடுத்துருக்கோம். பிளேஸ் வந்து கேரக்டர் 10. ப்ரைமரி கீ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேபிள் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, இதில் வந்து அந்த கொடுக்குற எல்லா ஃபீல்ட்ஸுமே கரெக்டாக செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீல்ட்ஸ் செக் பண்ணுறோம். அடுத்தது பார்க்க போகிறது டிஎம்எல் கமெண்ட்ஸ். டிஎம்எல் கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இன்சர்ட் கமெண்ட். ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்சர்ட். இப்போ உங்களுக்கு கொரீஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சின்டாக்ஸ் வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் காலம் லிஸ்ட் வேல்யூஸ் இதாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஸ்டூடெண்ட், நான் ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ளே என்னென்ன கொடுக்க போகிறேன்னா ஸ்டூடெண்ட் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ், வேல்யூஸ்னு கொடுத்துட்டு வேல்யூஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து இங்கே என்ன கொடுக்கணும், வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ அட்மிஷன் நம்பருக்கு 100 கொடுக்குறேன், நேமுக்கு பதிலாக ஆசிஸ், ஜெண்டர் எம்மு, ஏஜ் 17, பிளேஸு சென்னை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது கொடுக்கணும். இப்போ இது கொரீஸ் ரொம்ப ஈஸி. நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளை ஒன்று க்ரியேட் பண்ணி இன்சர்ட் கமெண்டில் நீங்கள் கொடுங்கன்னு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணால் இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துட்டு உள்ளே வந்து நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன ஃபீல்டு உள்ள காலம் கொடுக்க போகிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு வேல்யூஸுங்கிறப்ப நீங்கள் கொடுக்க அட்மிஷன் நம்பர் 1 கொடுக்குறேன்னா நேம் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம்.
அடுத்தது ஏஜ், ஜெண்டர், பிளேஸ் எல்லாமே கொடுத்துடலாம். ஸோ இப்படி தான் வந்து இன்சர்ட் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஃபார்மேட் இப்படி வரும். அட்மிஷன் நம்பர், நீங்கள் கொடுக்குற உள்ள ஃபீல்ட்ஸு, நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸு. அடுத்தது டெலீட். நம்ம கொடுத்த இன்சர்ட் க்ரியேட் பண்ணோன்னே எனக்கு ஏதாவது ஒரு ரோஸ் வேணாம், நான் டெலீட் பண்ண போகிறேன்னா அப்போ நீங்கள் டெலீட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அதே போல் தான் டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன் கொடுக்கணும். எதை நீங்கள் வந்து டெலீட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாரு, டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து டெலீட் பண்ணணும் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், டேபிள் பேர் ஸ்டூடெண்ட், வேர் அட்மிஷன் நம்பர் 104. 104ல் அட்மிஷன் ரோ ஃபுல்லாமே எனக்கு டெலீட் ஆகிடணும். அப்படிங்கிறப்ப 104ல் இந்த எல்லாமே ஒன்று டெலீட் ஆகிரும். ஏன்னா ரோ வைஸாக தான் டெலீட் ஆகுது. அட்மிஷன் நம்பர் ஒன்று கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது அப்டேட்னா என்ன பண்ணுறது, சேஞ்ச் பண்ணி காமிக்கணும். அதாவது எனக்கு ஏதாவது நீங்கள் மாற்றுறீங்க, ஒரு காலத்தை மாற்றுறீங்க, இல்லை அது ஒரு ஃபீல்டே ரோ ஃபுல்லாக மாற்றணும்னா அப்டேட் யூஸ் பண்ண போகிறோம். அப்டேட் கமாண்டில் பாருங்களேன், சின்டெக்ஸ் அப்டேட் டேபிள் நேம் ஷேட் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ வேர் கண்டிஷன். அதாவது நான் வந்து டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிள் நேமில் ஏஜ் வந்து 20, வேர் பிளேஸ் பெங்களூர். நான் வந்து ஏஜ் 20 இருக்க இடத்துல பிளேஸை வந்து நான் மாற்றுறேன். அப்படிங்கிறப்ப இங்கே உங்களுக்கு அப்படியே மாறிடும். 20 இருக்க இடத்துல வந்து பெங்களூருங்கிறது அப்படியே செட் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்கள், அப்டேட் செட் ஏஜ் 18, பிளேஸ் சென்னை, வேர் அட்மிஷன் நம்பர் 102. 102 இருக்க பிளேஸில் வந்து பெங்களூர் இருக்குது. அதை வந்து அப்படி என்ன பண்ணும், 20ங்கிறத பெங்களூர் சென்னைன்னு மாற்றிடும், ஏஜ் 20ங்கிறது 18ஆக மாற்றி இந்த இடத்துல காமிச்சிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் கொரீஸ் எழுதணும், அதோட அவுட்புட் டேபிளும் கீழே நீங்கள் வந்து ட்ரா பண்ணி காமிக்கணும். அடுத்தது அல்டர் கமாண்ட். அல்டர்னாலும் சேஞ்ச் பண்ணுறது தான். இதில் சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அல்டர் டேபிள் நேம், ஆட் காலம் நேம், டேட்டா டைப், சைஸ், இதோட சின்டெக்ஸ். இப்போ நான் அல்டர் வந்து என்ன பண்ண போகிறேன், அல்டர் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு மாடிஃபை காலம் நேம், டேட்டா டைப், சைஸ் இது எல்லாமே மாற்ற போகிறேன். அப்போ என்ன பண்ணும், அல்டர் டேபிள் நேம் ரீநேம், புதுசாக என்ன கொடுக்க போகிறேன், ஓல்டு காலம் நேம் டு நியூ காலம் நேம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுங்கிறத வந்து அதை எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் அல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ட்ராப் காலம் சிட்டி, நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு காலம் வந்து சிட்டிங்கிறத செட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அதை அல்டர் சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்தது ட்ரங்கேட். ட்ரங்கேட் பண்ணோம்னா என்னென்னா எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணிடும். ஸோ ட்ரங்கேட்டோட மீனிங் வந்து டு டெலீட் ஆல் த ரோஸ். ஸோ இதுதான் டு டெலீட் ஆல் த ரோஸ். எல்லாத்தையும் ட்ரங்கேட் டேபிள் நேம்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் வந்து ஃபுல்லாகவே டெலீட் ஆகிரும். இங்கே கொடுத்துருக்காங்க ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு எந்த ரோ காலமும் இல்லாமல் டெலீட் ஆகிரும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க 3 நான் சொன்னது, டெலீட், ட்ரங்கேட், ட்ராப். நெக்ஸ்ட் ஒன் வந்து SQL கமாண்டில் செலக்ட் கமாண்ட். செலக்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நீங்கள் இப்போ தான் இந்த டேபிளை வந்து எழுதி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டேபிளை வந்து அந்த டேபிளை வச்சு தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டேபிளை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். இந்த டேபிளை எழுதி வச்சுட்டு இப்போ செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், செலக்ட் அட்மிஷன் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லேருந்து அட்மிஷன் நம்பரும் நேம் மட்டும் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் அட்மிஷன் நம்பரும் நேம் மட்டும் அவுட்புட்டாக கிடைக்கிது. அடுத்தது டிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கில் பாருங்கள், டிஸ்டிங்ட கீபோர்டில் சின்டெக்ஸ் வந்து செலக்ட் டிஸ்டிங் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். எனக்கு பிளேஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு முன்னாடி இந்த டேபிள் ஃபார்மேட்டில் பிளேஸ் மட்டும் எடுத்துடும். ஆனால் ரிப்பீட்டட் ஐட்டம் வராது. பிளேஸில் முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டேபிளை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன், அதில் இருக்க பிளேஸில் இருக்க சென்னை, பெங்களூர், டெல்லி இது மட்டும் தான் வரும். ரிப்பீட்டட் ஐட்டம்ஸ் வராது. அடுத்தது ஆல் கீவேர்டுங்கிறப்ப எல்லாமே வரும். அதே இதில் தான் டிஸ்டிங் யூஸ் பண்ணுறப்ப ரிப்பீட்டட் ஐட்டம்ஸ் வராது. ஆல் கீவேர்டில் பார்த்தா செலக்ட் ஆல் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிளோட எல்லா பிளேஸஸ் வரும். ஸோ இப்போ எல்லா பிளேஸஸும் வரும். எதுவுமே ரிப்பீட்டட் ஐட்டம் வந்தாலும் திரும்பி வரும். அதுதான் ஆல் கீவேர்டு.
நெக்ஸ்ட்டு ஆல் முடிஞ்சதுக்கப்புறம் பிட்வீன் நாட் பிட்வீன் கீவேர்டு. ஸோ இப்போ பிட்வீன் நாட் பிட்வீன் கீவேர்டு அப்படிங்கிறப்ப அதில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா உங்களுக்கு யூஸ் பாருங்கள், செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேமு, ஏஜ், ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து அட்மிஷன் நம்பர் வேணும், நேமு, ஏஜ், ஜெண்டர் எல்லாமே வேணும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பிட்வீன் 18 and 19. ஏஜ் வந்து 18, 19 மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இது மட்டும் வரும், 17 வராது. நாட் பிட்வீன் கொடுத்துருந்தா இது வரும், வெறும் பிட்வீன் கொடுத்துருந்தா 18, 19 மட்டும் வரும். நாட் பிட்வீன்னா 17 சேர்த்து வரும், 18, 19 விட்டுட்டு. அடுத்தது இன் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இன் கீவேர்டில் யூஸ் பண்ணுறப்ப அதே போல் தான், சேம் எக்ஸாம்பிள். இன் கீவேர்டில் என்ன வரும்னா, செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், வேர் பிளேஸ் இன் சென்னை. எனக்கு வந்து சென்னை, டெல்லி உள்ள பிளேசஸ் மட்டும் இங்கே எக்ஸ்பிளைன் ஆகிருக்கு. அது இல்லாமல் நாட் இன், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மற்றது இல்லாமல் வர்றப்போ பெங்களூர் மட்டும் வரும். ஸோ இதுவும் அதே போல் இன்னும் நாட் இன்க்கும் எக்ஸாம்பிள். அடுத்தது பார்க்க போகிறது ஆர்டர் பை. ஆர்டர் பைங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆர்டர் பை கண்டிஷன்ஸ் என்னன்னா, ஆர்டர் பையில் வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் வரும். அசெண்டிங் போட்டிருக்கோம், ஏஎஸ்சினா அசெண்டிங், டிஎஸ்சினா டிசெண்டிங் ஆர்டரில் வரும். நீங்கள் கொடுக்க போகிறத செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் ஆர்டர் பை. எனக்கு காலம் 1, காலம் 2 அதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கும் பார். அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறப்ப அப்படி வரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை, டெல்லி, சிடி, அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ இப்போ இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வருது. அடுத்தது அல்டர் கமாண்ட். இதே போல் டிசைனிங் நீங்கள் யூஸ் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டர் பை முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட், ஆர்டர் பை, அப்புறம் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னும் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறப்ப ஆல் கீவேர்டு முடிஞ்சிருச்சு, செலக்டு. ஸோ வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். வேர் கிளாஸில் என்ன யூஸ் பண்ணோம்னா, இதில் ஆர்டர் பை வரும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் greater than 18, ஆர்டர் பை டிசெண்டிங் ஆர்டர். இதில் டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வேணும்னா அப்படியே மாறி வரும். ஃபஸ்ட்டு டி, அடுத்ததுக்கப்புறம் சி, அப்புறம் பி, இந்த மாதிரி வரும். அடுத்தது குரூப் பை கிளாஸ். குரூப் பை கிளாஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து கோ எஜுகேஷனாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மேல் தனியாக வேணும், ஃபீமேல் தனியாக வேணும். அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணலாம், குரூப் பை கிளாஸை யூஸ் பண்ணலாம். மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருக்கிறப்ப அந்த குரூப் பையிலையும் கவுண்ட் பண்ணி வேணும்னா எத்தனை ஃபீமேல் இருக்காங்க இந்த குரூப் பையில், எனக்கு வந்து எத்தனை ஃபீமேல் இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கும். அடுத்தது ஹேவிங் கிளாஸு. ஹேவிங் அப்படின்னா என்ன மீனிங்னா, இதுலேயும் வந்து ஜெண்டரை வந்து எத்தனை கவுண்ட் பண்ணி மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனைன்னு செக் பண்ணுறதுக்கும் இந்த ஹேவிங் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது டிசிஎல் கமெண்ட்ஸ். இப்போ தான் டிசிஎல் கமெண்ட்ஸில் வருது. அதில் 3 கமெண்ட் இருக்குது, கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து கமிட். கமிட்டில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட், அப்டேட், டெலீட் வரும். ரோல் பேக் பார்த்திங்கன்னா இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிடலாம். ரோல் பேக் வந்து சேவ் பாயிண்ட், சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரோல் பேக் யூஸ் பண்ணுறது. அடுத்தது இங்கே வந்து ரோல் பேக்கில் வந்து பெர்மனண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம், ஆனால் சேவ் பாயிண்டில் வந்து டெம்பரவரியாக மட்டும்தான் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறப்போ உங்களுக்கு சேவஸ்ங்கிறது பெர்மனண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் இங்கே ரோல் பேக். மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் திரும்பி நம்ம சேவ் பண்ணுவோம், டெம்பரவரி சேவ். ஸோ அப்போ அது எல்லாமே இந்த சேவ் பயனில் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்சர்ட் into student values 106 லிஷா F 19 டெல்லி சேவ் பாயிண்ட். ஸோ அப்போ நான் வந்து இன்சர்ட்டில் ஸ்டூடெண்ட்டுங்கிறத வேல்யூஸ் வந்து 6
லிஸ்ட்டாக இந்த வேல்யூஸை எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அது வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பாயிண்ட்டுங்கிறப்ப நான் லாஸ்ட்டாக கொடுத்தது என்ன ஆயிரும், உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து சேவ் பாயிண்ட். இப்போ எஸ்கியூஎல்ஸில் வந்து உங்களுக்கு நிறையா கொரீஸோடு பார்த்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் வந்து நிறைய கேட்பாங்க. குரூப் பை கிளாஸ்னால் என்ன, இன்சர்ட் கமாண்டு, எஸ்கியூஎல் கமாண்ட், டிஸ்டிங் கீவேர்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து ரொம்ப கொரீஸ் ஈஸி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. ஒவ்வொரு டிசிஎல்ல என்ன கொரீஸ் யூஸ் பண்ணுறோம், டிஎம்எல்ல என்ன யூஸ் பண்ணுறோம், டிசிஎல்ல என்ன யூஸ் பண்ணுறோம், அதாவது அந்த டேபிள் நேம் ஒன்று போட்டுட்டு வேல்யூஸ் உள்ள நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் தான் கொரீஸ் எழுதணும். டேபிள் ஃபார்மேட் பண்ணணும். கொரீஸ் நம்ம தப்பாக எழுதுனா கூட இந்த டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு 1/2 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த லெசன்ஸில் ஒரு 5 மார்க்கு 3 மார்க்லாம் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் புரிஞ்சு படித்தா. ஸோ அதனால் இந்த லெசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ப்பா. ஓகே, தேங்க்யூப்பா.